ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள் என்று சொல்லியிருந்தான். 2 சாமுவேல் 13 வசனம் 28 பின்பகுதி. இந்த சம்பவம் ஒரு நீண்ட சம்பவம். அதை எவ்வளவு சுருக்கமாய் சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாய் சொல்லி நாம் தியானிக்கலாம். அம்னோன், அப்சலோம் எல்லாம் தாவீதின் குமாரர்களாக இருந்தாங்க. அப்சலோமுடைய சகோதரி தாமார். அம்னோனுக்கும் அவன் சகோதரி தான். அந்த சகோதரி ரொம்ப அழகுள்ளவளாக இருந்தால். தாமார் அவள் பேர். அவள் அழகுலாம். அதை அம்னோன் அவளோட சேர்ந்து இருக்கும்படி ரொம்ப ஆசைப்படுறான். அதனால் அது கிடைக்கலன்னு போது அவன் ரொம்ப உடம்பெல்லாம் இழைச்சி போச்சு, வியாதி வந்துருச்சு. அதையே நினச்சி அப்போ அம்னோனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். யாருன்னு சொன்னால் தாவீதினுடைய சகோதரன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப். அப்போ அவன் கேட்குறான், ஏன் இப்படி இழைச்சி போயிட்ட, உன் மனசில் உள்ளது என்று சொல்லணுன்னு அவள் சொல்கிறான், இந்த மாதிரி நான் என் சகோதரி ஆகிய தாமார் மேலே நான் ஆசை வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா, அதானே, நீ என்ன பண்ணு, ஒரு வியாதிக்காரனை போல் நீ படுக்கையில் படுத்துக்கோ. அப்போ உன் தகப்பனார் உன்னை பார்க்க வரும்போது நீ சொல்லு, அவள் கையினால் நான் சாப்பிடும்படிக்கு நீ அவளை அழைச்சிட்டு எனக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லுன்னு சொன்னோடனே அதே மாதிரியே நடக்குது. தாவீது வந்தவுடனே என்னுடைய சகோதரி கையில் நான் சமைச்சு சாப்பிட்ணும், என் கையில் என் கண் முன்னாலேயே எனக்கு சமைச்சி கொடுக்கணும், பணியாரங்களை சுட்டு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவள் போய் தாமார் வீட்டுக்கு தாமார்கிட்ட ஆள் விட்டு அனுப்பி, நீ உன் சகோதரனுக்கு நீ போய் பணியாரம் சுட்டு தரணுமா அப்படின்னு சொன்னோன்னா அவள் அம்னோன் படுத்து கொண்டிருக்கிற வீட்டுக்கு போய் மாவு எடுத்து பிசைந்து பணியாரங்களை சுடுறா. சட்டி எடுத்துகிட்டு போய் அவன்கிட்ட வைக்கும்போது ஆனால் அவன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ எல்லாரும் வெளியே போகட்டும், நான் அப்புறமா சாப்பிட்றேன்னு சொன்னேன்னா எல்லாரையும் வெளியே அனுப்பிடுறாங்க. அப்போ அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையினால் சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டுக்குள் கொண்டு வான்னு சொன்னோன்னே அவள் கொண்டு வரும்போது அவளோட தகாத முறையில் நடக்க பார்த்த போது இவன் சொல்கிறான், அப்படிலாம் மதிக்கேட்டான காரியம்லாம் செய்ய வேணாம், அப்பாட்ட பேசி என்னை உனக்கு கொடுப்பாரு, இந்த மாதிரிலாம் தகாத காரியம்லாம் நீ செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி நான் வெட்கத்தோடு எங்கே போவேன், நீயும் இஸ்ரவேலே மதிக்கற்றவள் ஒருவனை போல் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ ராஜாட்ட பேசுன்னு சொன்னோன்னே அவன் அதெல்லாம் இல்லாமல் அவளை கற்பழிக்கிறான். அப்போ அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு அவளை வெறுக்க ஆரம்பிச்சிடறான். அவளை எவ்வளோ நேசித்தானோ அதை காட்டிலும் அவளை வெறுத்தது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ எழுந்து போயிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவ சொல்கிறா, எனக்கு முந்தி செஞ்ச அநியாயத்தை பார்க்கணும், இப்போது என்னை துரத்தி விடுகிற அநியாயம் கொடுமையாக இருக்கணும்னு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அவளை வெளியே துரத்தி கதவை தாப்பால் போட்டுறாங்க. இப்போ கண்ணீரோடு தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவள் ரொம்ப வேதனையோடு அவள் இருக்கும்போது தலையில் புழுதியெல்லாம் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு இருக்கிறா. அப்படின்போது அப்போ அப்சலோம் என்ன நடந்துச்சு, அம்னோன்னு உன்னோட இருந்தானா அப்படின்னு கேட்குறான். இவன் கெஸ் பண்ணி, நீ பேசாமல் இரு, அவனும் உன்னுடைய சகோதரன் தான், இந்த காரியத்தை மனசில் வைக்காத அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்சலோம் எப்படியாகினும் அம்னோனை கொன்னுடணும், இப்படிப்பட்ட தீமையான காரியங்கள் சகோதரிக்கிட்டேயே செய்கிறது நம்ம அனுமதிக்கக்கூடாதுன்னு சமயம் பார்த்துக்கிட்டே இருந்தான். சமயம் பார்த்து ஒரு நாள் அவங்களெல்லாம் விருந்துக்கு அழைக்கும்போது என்ன நடக்குதுன்னு போது வேலைக்காட்ட சொல்கிறான், அம்னோன் குடித்து வெறித்து இருக்கும்போது சமயத்தை நன்றாக பார்த்திருங்கள், அப்பொழுது நான் அம்னோனை அடியுங்கள் என்று சொல்லுவேன், உடனே நீங்கள் பயப்படாமல் அவனை கொன்று போடுங்கள், நான் அல்ல, இதுதான் தியான வசனம், நான் அல்லவோ அதை உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், திடன் கொண்டு தைரியமாயிருங்கன்னு சொல்லலாம். அதே போல் அவங்க கற்பித்தபடியே அம்னோனை கொன்று போடுறாங்க. இந்த அருமையான வேளையிலே எதுக்கு இதை சொன்னால், தீமைகள் நடக்கிறத நம்ம ஒரு நாளும் சம்மதிக்கக்கூடாது. இதே போல் தான் பிணைகாசு எழும்பி விபச்சாரம் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்திரீயும் அவன் ஒரு வாலிபனும் போகும்போது பின்னாடியே போய் என்ன பண்ணான், ஈட்டியில் 2 பேரையும் சேர்ந்து உருவ குத்தினான். அதுக்காக நம்ம கொலை பண்ணுறதுக்காக இதை சொல்ல வரல. நம்ம தீமைகளை கண்டு ஒரு நாளும் நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு போய் அதை உணர வைக்கணுமே தவிர அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய அன்பில் நினைச்சு
நினச்சிருக்கிறோம். அதனால் அன்புனால் சொல்லணும். ஒரு நாளும் தீமையை வந்து பார்த்துட்டு நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதை தான் ஆண்டவர் வந்து அதில் தான் தைரியமாக இருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். நான் அல்லவோ சொல்கிறேன், நீங்கள் திறன் கொண்டு தைரியமாக. அதே போல் நம்முடைய ஆண்டவரும் பலவிதமான விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்ய 10 கற்பனையில் அது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆண்டவர் கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆண்டவருடைய அன்பின் கட்டளை இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்பவர்களை கடிந்து உரைக்கிற நம்முடைய ஆண்டவர். நீங்களும் நானும் இயேசு ராஜாவின் கட்டளைப்படி தீமைகளை பார்த்து விட்டு சும்மா இல்லாதபடி, அது நம் வீட்டிலேயே நடந்தாலும் அல்லது நம் உறவுகள் மத்தியில் நடந்தாலும் கண்டிப்பாய் கடிந்து எடுத்துரைக்க வேண்டிய காரியம். அதை நாம் செய்வதற்கு தைரியம் கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தை கொடுக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆம். கர்த்தரேயும் துணையானீர், நித்தமும் எம் நிழலானீர். கர்த்தரேயும் துணையானீர். சோத்தரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, கர்த்தர் நம்ம துணையாக இருந்து எல்லா காரியத்தையும் நல்ல விதமாய் நடத்தி கொடுக்க நமக்கு தைரியத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுத்து தீமைகளை கண்டு நாம் அதற்கு எதிர்த்து நிற்க ஆண்டவர் தாமே கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாவும் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவனே யூதன். ரோமர் 2:28-29. இன்றைய கேள்வி, பாவிகளுடைய வழியில் இருக்கிறது என்ன? பாவிகளுடைய வழியில் இருக்கிறது என்ன?